அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குருவே துணை, குருவே துணை. அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மாயரிசி உங்கள் அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ உபநட்சத்திரம், நட்சத்திரத்தினுடைய நுணுக்கமான விஷயத்தை உபநட்சத்திரத்தின ஜோதிடத்துல நட்சத்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த நட்சத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு, அப்படி என்ன நட்சத்திரத்துல என்ன ஆற்றல் இருக்கு அப்படின்னா, உதாரணமா அந்த காலத்துல பேர்களை வைத்துத்தான் ஒருத்தருக்கு அவருடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அப்பவும் பேர் எந்த எழுத்துல தொடங்குது அப்படின்னு பார்க்கணும். இப்ப ஒரு நட்சத்திரம் இருக்குன்னா அந்த நட்சத்திரத்துக்குள்ள எந்த எழுத்தினுடைய ஆற்றல் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஆற்றல் உண்டு அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த எழுத்தை பார்க்கும்போது அந்த நட்சத்திரமாக நீங்க சொல்லணும். ஒரு பொருளை பார்க்கும்போது அது அந்த நட்சத்திரமாகவே சொல்ல வேண்டும். ஒரு உருவத்தை பார்க்கின்ற போது அந்த நட்சத்திரமாகவே சொல்ல வேண்டும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நட்சத்திரம் என்பது அந்த உருவத்திற்கும் பொருளுக்கும் அந்த காரண காரியங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க தெளிவா எடுத்துக்கிறணும். இப்ப உதாரணமாக நம்ம நட்சத்திரத்தை எழுத்துக்களோட பார்க்கணும். எழுத்து என்பது மிக முக்கியமான விஷயம். நம்ம எழுத்துக்களை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, தமிழ் எழுத்துக்களை உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் என்று பிரிச்சிருக்காங்க. உயிர் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. உயிர் என்பது அழிவில்லாதது, பார்க்க முடியாதது, உணரத்தான் முடியும். அப்ப உயிர் அப்படின்னா நம்ம உடம்புல உயிர் இருக்கு அப்படின்னா அந்த உயிரினுடைய ஆற்றலை நாம் உணர பிடிக்கிறது. அதாவது உயிரெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம். மெய்யினா உடம்புன்னு அர்த்தம். அப்ப இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்தால்தான் உயிர்மை எழுத்தாக வருகிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஆன்மாவும் இந்த உடம்பும் அப்படின்னு இப்போ உயிரெழுத்துக்கள் நமக்கு 12 எழுத்து உங்களுக்கு தெரியும். மெய்யெழுத்துக்கள் 18, ஆக மொத்தம் 30 எழுத்துக்கள். இது ரெண்டு சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் உயிர்மை அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம எப்படி வகுப்புல நான் மாணவர்களுக்கு போதிச்சிருக்கேன் அப்படின்னா, உயிர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். உடல் என்பது மிக முக்கியமானது. இப்ப இந்த உடலை கொடுத்தது யார் அப்படின்னா என் தாய். இந்த உயிரை கொடுத்தது யார் என்றால் என் தந்தை. ஆனால் இந்த உடலுக்குள் உயிர் தஞ்சம் புகுந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த உடம்பை கொடுத்தவ என் தாய். அதனால அவ மெய்யானவள். அந்த மெய்யுக்கு காரணமாக இருக்கிறது உயிர். அப்ப மெய்யெழுத்து. அப்ப உடலை நாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இந்த உயிரெழுத்து நல்லா கவனிங்க. உயிரெழுத்து ஆ முதல் அது வரை இருக்கு. ஆனா உயிர்மை எழுத்து அப்படிங்கிறது இக்கு முதல் இங்கு வரை, இக்கு வரை இங்கு வரை. இப்ப நல்லா கவனிங்க, ஒரு இக்கு அப்படிங்கிற ஒரு மெய்யும் ஒரு ஆங்கிற உயிரும் சேருது. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த இக்குக்குள்ள ஆ உள்ள போனோன்னு இந்த புள்ளி ஓடி போயிருக்கு. இந்த புள்ளி ஓடி போயிருக்கு. அப்ப இது காவா மாறிடுது. அப்ப இந்த கா அப்படின்னா இதுக்குள்ள என்ன இருக்குன்னா உயிர் இருக்கு, மெய் இருக்கு. அப்ப அது கா ஆவ இருக்கு அப்படின்னா அதான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது. அப்ப இது உயிர் மெய். இப்ப பாருங்க, இது மெய்யா இருக்கு. இது மெய்யா இருக்கு. இது உயிரா இருக்கு. இத உயிர் மெய்யா மாறு. இது அம்மா. இது அப்பா.
குழந்தை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதான் மிக முக்கியமானது. இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு எழுத்தும் எப்படி இருக்கு, அந்த எழுத்துக்குள்ள நட்சத்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்குள்ளேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கு. அப்ப அந்த எழுத்து வந்த உடனே அந்த நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் அந்த எழுத்துக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறத நம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இப்ப பார்ப்போம். கிருத்திகை நட்சத்திரங்கள்னு எழுதிக்கங்க. கிருத்திகை அப்படின்னு எழுதிக்கங்க. ஒண்ணுன்னு போட்டு கிருத்திகை அப்படின்னு எழுதிக்கங்க. இந்த கிருத்திகைக்குள்ள என்ன எழுத்து இருக்குன்னா, ஆனா ஆவண்ணா, ஈனா இயன்னா, ஆனா ஆவண்ணா, ஈனா இயன்னா, ஆ ஆ இ இ. அப்ப ஆ என்ற எழுத்து வந்தாலே அதுக்குள்ள யார் இருக்கானா கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது. ஆவண்ணா அப்படின்னு எழுத்து இருந்தாலே அதுக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது. ஈ என்ற எழுத்துக்குள்ள ஈ அப்படின்னாலே அதுக்குள்ள கிருத்திகை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஊனா உவண்ணா, ஏனா ஏன்னா, ஐயன்னா, பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம். அப்ப ஊ அப்படின்னு போட்டோம்னா அது பூராட நட்சத்திரம். ஊவண்ணா அப்படின்னு போட்டோம்னா பூராட நட்சத்திரம் அப்படின்னு. அடுத்து ஓனா ஓவண்ணா அவ்வண்ணா, உத்திராட நட்சத்திரம். உத்திராடம். அப்படின்னு இப்ப நம்ம போட்டோம். இப்ப பாருங்க, உயிர் எழுத்துக்கள் எல்லாம் வந்துருச்சு. இப்ப உயிர் எழுத்துக்குள்ள 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஒருத்தருக்கு இப்ப பேர் வைக்கணும் அப்படின்னா எந்த எழுத்துன்னு சொன்ன உடனே அந்த எழுத்துக்குள்ள இது இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அடுத்து பாருங்க, திருவோண நட்சத்திரம். காணா காவண்ணா கீனா கியண்ணா, கா கா கி கி. இப்ப ஒரு கந்தன் அப்படின்னு பேருக்குள்ள வந்துட்டாருன்னா திருவோணம். காளிமுத்து அப்படி வந்துட்டா திருவோணம். கிருஷ்ணன் கீதா அப்படின்னு வந்துட்டா திருவோணம். அடுத்து கூணா கூவண்ணா திருவாதிரை. கேனா கேயண்ணா கையண்ணா புனர்வூசம். கோணா கோவண்ணா கவ்வண்ணா பூச நட்சத்திரம். இப்ப கௌசல்யா அப்படின்னு சொன்னோம்னா பூச நட்சத்திரம். கோதை அப்படின்னு சொன்னா பூச நட்சத்திரம் அப்படின்னு. அடுத்து பாருங்க, சானா சானா சாவண்ணா சீனா சீயண்ணா ரேவதி நட்சத்திரம். சூனா சூவண்ணா சேனா சேயண்ணா சையண்ணா அசுவினி நட்சத்திரம். சானா சூனா சேனா சேயண்ணா சையண்ணா அசுவினி நட்சத்திரம். சோனா சோவண்ணா சவ்வண்ணா பரணி நட்சத்திரம். அடுத்து பானா பாவண்ணா பீனா பீயண்ணா உத்திர நட்சத்திரம். அடுத்து பூனா பூவண்ணா அஸ்த நட்சத்திரம். பேனா பேயண்ணா பையண்ணா போனா
போவண்ணா பவ்வண்ணா சித்திர நட்சத்திரம். அடுத்து மானா மாவண்ணா மீனா மீயண்ணா மூணா மூவண்ணா மக நட்சத்திரம். மானா மாவண்ணா மீனா மீயண்ணா மூணா மூவண்ணா அப்படின்னா மக நட்சத்திரம். மேனா மேயண்ணா மையண்ணா ஆயிலிய நட்சத்திரம். மோனா மோவண்ணா மவ்வண்ணா பூர நட்சத்திரம். மோனா மோவண்ணா மவ்வண்ணா பூர நட்சத்திரம். அடுத்து தானா தாவண்ணா சுவாதி நட்சத்திரம். தீனா தீயண்ணா தூணா தூவண்ணா தேனா தேயண்ணா தையண்ணா விசாக நட்சத்திரம். தானா தீனா தூணா தூவண்ணா தேனா தேயண்ணா தையண்ணா. அடுத்து தோணா தோவண்ணா தவ்வண்ணா சதய நட்சத்திரம். அடுத்து நானா நாவண்ணா நீனா நீயண்ணா நூனா நூவண்ணா அனுச நட்சத்திரம். நேனா நோனா நையண்ணா கேட்டை நட்சத்திரம். நேனா நோனா நையண்ணா கேட்டை நட்சத்திரம். அடுத்து நோ நோ நோனா நோனா நோவண்ணா பூரட்டாதி நட்சத்திரம். நோனா நோன நோவண்ணா நோவண்ணா. அடுத்து யானா யா யாரு அப்படின்னா உத்தரட்டாதி. அடுத்து யூனா யூவண்ணா மூல நட்சத்திரம். அடுத்து அடுத்து ஞா ஞா நீ ஞா ஞா ஞானம் ஞானசேகரன் ஞா ஞா நீ அவிட்ட நட்சத்திரம். அடுத்து வானா வாவண்ணா வீணா வியண்ணா ரோகிணி நட்சத்திரம். அடுத்து வேணா வேயண்ணா வையண்ணா வவ்வண்ணா மிருகசீரிஷ நட்சத்திரம். இப்ப இது பூரா எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த எழுத்துக்களுக்குள்ள இந்த நட்சத்திரம் இருக்கு. அப்ப இந்த எழுத்துக்களை சொல்லும் போது அதுக்குள் நட்சத்திரம் ஒளிந்திருக்கு. இப்போ ஒருத்தர் சொக்கலிங்கம் ஒருத்தர் இப்ப பேர் வைக்கிறது கேட்டாங்கன்னா அது எந்த நட்சத்திரத்துக்குள்ள இருக்கு, அந்த நட்சத்திரம் இவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் நாம் அந்த பேரை வச்சு கொடுக்கலாம். வீட்டுக்கு பேர் வச்சாலும் சரி, குழந்தைக்கு பேர் வச்சாலும் சரி, தொழிலுக்கு பேர் வச்சாலும் சரி, எதுக்குனாலும் அந்த நட்சத்திரத்தினுடைய எழுத்துக்கள் வலுவாக இருக்க வேண்டும். இப்ப மிருகசீரிஷம் நன்றாக இருந்தால்தான் இந்த வை அப்படின்னு வையாபுரி வையாபுரி அப்படின்னு வைக்கணும். வேலு வேங்கை வேல்சாமி. அப்ப வேல்சாமி அப்படின்னாலே மிருகசீரிஷம்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப எழுத்துக்களை பற்றி நம்ம பார்த்தோம். இதை எப்படி நம்ம பகுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி,
இதை பூரா எழுதிட்டீங்களா? யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணுங்க. ஹலோ ஐயா. ஐயா நான் படிக்கிட்டுங்களா? எனக்கு பெரும்பாலும் எழுதியிருக்கேன், படிக்கிறேன் ஐயா. சரி சரி. இப்போ ஒவ்வொரு எழுத்துக்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா ஆமா. இப்போ மோகன் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆமா ஆமா. அப்ப அது எந்த எந்த நட்சத்திரத்துக்குள்ள வந்துருது? பூர நட்சத்திரம் ஐயா. அப்ப பூர நட்சத்திரம் நம்ம ஜாதகத்துல நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணும் ஐயா. நல்லா இருந்தால் அந்த பேர் என்ன ஆகும்? பிரபலமாயிடும். அந்த பொருள், அந்த மூல நட்சத்திரம் பொருளை தருகிறதா அல்லது ஆரோக்கியத்தை தருகிறதா, கஷ்டத்தை தருகிற? இது கஷ்ட திருவோணத்துல இருக்கா, திருவோணத்துல இருக்கா, சரித்திர திருவோணத்துல இருக்கா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா நம்ம படிக்கிறோம்னு? ஓ ரைட் ரைட். இந்த நட்சத்திரம் எந்த திரிகோணத்துல மாட்டிட்டு இருக்கு? எந்த திரிகோணத்துக்கு போய் மாட்டிக்கும். ஓகே ஓகே ஓகே. புரியுதா? ஓகே ஓகே ஓகே. புரியுதுங்க புரியுது. அப்ப இந்த நட்சத்திரத்துக்குள்ள இப்ப ஒருத்தர் நம்ம நட்சத்திரத்தை வச்சே சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? இந்த கான்செப்ட் நமக்கு புரியணும். அப்ப இந்த ஒரு நட்சத்திரத்துக்குள்ள, இந்த நட்சத்திரம்ங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். நேற்று படிச்சோமா, ஒவ்வொரு நட்சத்திரத்துல எந்த கிரகம் உருவாச்சு, எந்த கிரகம் உருவாச்சு. அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு உதாரணமா ஒருத்தனுக்கு வந்து மிருகசீரிசம் கெட்டு போச்சுன்னா அம்மாவுடைய உறவு அவனுக்கு எப்படி இருக்கும்? சந்திரனுடைய உறவு சிறப்படையாது அப்படின்னு. புரியுதா? புரியுது. ஒருத்தர் சூரியனுடைய நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் நல்லா இருந்தா தான் அரசு அதிகாரம், அவனுக்கு ஆளுமை தன்மை இருக்கும். புரியுதா? ஓகே. சூரியனும் சரியா இருக்கணும், இன்னும் அடிஷன் அஸ்த நட்சத்திரமும் சரியா இருக்கணும். ஒருத்தருக்கு நம்ம பேர் வச்சு கொடுக்க போறோம் அப்படின்னா அந்த நட்சத்திரம் எதை நம்ம கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும். இந்த 27 நட்சத்திரங்களும் எந்த பாவத்தை கையில் வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அந்த பாவத்தின் தன்மையில் நமக்கு அது பிரச்சனை தரப்போகுது. உதாரணமா வந்து ஒருத்தர் நம்ம கூட வந்து சண்டை ஓடுறான்னா அவன் முதலெழுத்து என்னன்னு பாருங்க, அவன் என்ன நட்சத்திரம் பாருங்க, அதுக்கு நமக்கு என்ன தொடர்பு கண்டுபிடிச்சலாமா? கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நிச்சயம் டக்கு டக்குன்னு வந்துடும். நீங்க சொல்ற மாதிரி மிருகம், பறவை, விருட்சம் இதெல்லாம் பாக்குற மாதிரி நம்ம எழுத்து இதையும் நம்ம பார்க்கிறோம். ஓகே ஓகே. அப்ப நட்சத்திரத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியுது. இப்ப அடுத்த ஒரு விஷயம், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு கர்ம பதிவு இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரமும் கர்ம பதிவு வச்சிருக்கு, ஒரு கர்மாவை வச்சிருக்கு. அந்த கர்மா பிரகாரம் அது இயங்குது. புரியுதா ஐயா? இது புரியுதியா? நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே ஓகே. ஒவ்வொரு நட்சத்திரமும் அதனுடைய கர்மாவை வெளிப்படுத்தும் அப்படிங்கறத நம்ம எழுதிக்கிறோம். இப்ப கிழமைகள் இருக்கு இல்லையா? கிழமைகள் வரிசையா கிழமைகளை எழுதுங்களேன். 1 2 போட்டு ஞாயிறுல இருந்து ஆரம்பிக்கட்டும் ஐயா. ஞாயிறு பாருங்க, கிழமைகள் எழுதிக்கங்க.
எழுதிட்டீங்களா? எழுதிட்டேயா? இந்த வர்றேன், ஒரு நிமிஷம். இப்ப கிழமை வரிசையா எழுதிட்டோம். சரி, ஹலோ, வணக்கம். வணக்கம்யா. ஆமா, நீங்க யார் பேசுறது? ம். இப்ப நான் கிளாஸ்ல இருக்கேனியா? பகல்ல பேசுறோம். காலையில் பேசுறோம். ஓகே. இப்ப இப்ப வந்து ஞாயிறுன்னு போட்டிருக்கோமா ஐயா? ஆமாய்யா, ஞாயிறு சொல்லுங்க. ஞாயிறுக்கு நேரா இப்ப ஞாயிறுன்னு போட்டிருக்கிற நேரா அஸ்வினின்னு எழுதிக்கங்க. அஸ்வினி. அஸ்வினி, பரணி, சித்திரை, ரோகிணி, திருவாதிரை. மைக் ஆஃப் பண்ணிருங்க. இப்ப எழுதிட்டீங்களா? அஸ்வினி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். இப்ப புனர்பூசம் எது வரை வந்திருக்கு? புனர்பூசம் வரை வந்துருச்சா? சனி வரைக்கும் புனர்பூசம் வந்திருக்கியா? சனி வரைக்கும் புனர்பூசம் வந்திருக்கியா? இப்ப பாருங்க, கிழமை வரிசையா எழுதிட்டோம். அதுக்கடுத்து பாருங்க, 8வது போட்டு ராகுன்னு எழுதிக்கங்க. 9வது போட்டு கேதுன்னு எழுதிக்கங்க. கேதுவுக்கு எந்த கர்ம பதிவும் இல்லை, அப்ப இது பூசம்னு போட்டுக்கோங்க. இப்ப எது வரை வந்திருக்கு? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரம், திருவாதிரை, புனர்வசம், பூசம். அதுக்கடுத்து என்ன வரும்? இங்க என்ன வரணும்? பூசத்துக்கு அடுத்து ஆயில்யம். ஆயில்யத்துக்கு அடுத்து மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி. உத்திரம், அஸ்தம், சித்திரை. அடுத்து சுவாதி, சித்திரை, சுவாதி. அடுத்து யார் வருவா? விசாகத்துக்கு அடுத்து யாரு வருவா? அனுசம். அனுசம், கேட்டை, மகம், மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், புனர்பூசம், பூசம். திருவோணம், அவிட்டம், சதயம். அடுத்து பூரட்டாதி, உத்திரட்டாதி, தேவதை. இப்ப
அந்தந்த கிழமைக்கு நேரம் அந்தந்த கிரகத்தை வச்சுக்காங்க. இப்ப சூரியனுடைய கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரம் எது? அஸ்வினி, ஆயில்யம், அனுசம், புரட்டாதியா சூரியனுடைய கர்மப்பதிவு. சரி, அடுத்த ஒவ்வொரு ஆளும் ஒண்ணுன்னா சொல்லுங்க. குமார் சொல்லு. சந்திரனோட கர்மப்பதிவு பரணி, மகம், கேசரி, உத்திரட்டாதி சார். இது பூரா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு கர்ம பதிவும் உண்டு அப்படின்னு. இப்ப இது புரிஞ்சா ஐயா? புரியுதுங்க, புரியுது. இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் புதுசு ஐயா. இப்படித்தான் எடுத்திருக்காங்க. இப்படித்தான். ஓகே. சரி, இப்ப நம்ம வந்து நட்சத்திரத்துக்கு பேரு ஒவ்வொரு எழுத்துக்கு பார்த்துட்டோம். அடுத்து அதனுடைய கர்ம பதிவு பார்த்துட்டோம். ஒவ்வொரு கிரகம் பிறந்த நட்சத்திரத்தையும் பார்த்துட்டோம். கேதுக்கு மட்டும் இல்லையா சார் கர்மப்பதிவு? கேதுக்கு கர்மப்பதிவு கிடையாது. கேதுங்கிறது மோட்சம்னு அர்த்தம். எழுதிக்கங்க. கேதுன்னா மோட்சம்னு அர்த்தம். கேது கூட சேர்ந்த கிரகம் அப்படியாங்க? கேது கூட சேர்ந்த எந்த கிரகத்துக்கும் அப்ப கர்மப்பதிவு கிடையாதா இல்ல அப்படியா? கேது, ஆமா, கேதுவோட சேருதுன்னா அது வந்து அப்படி இல்ல. கேதுவுக்கு வந்து கர்மப்பதிவு அதுக்கு அது வினை இல்ல. அதுக்கு வினை கிடையாது. அது கூட ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்துச்சுன்னா? ஆனா இந்த கிரகம் போய் பிறந்த நட்சத்திரத்தோட வினை அது வச்சுக்கோங்களா? சரிங்க. ஒவ்வொரு கிரகம் போய் பறக்கும் போது அது அது அந்த அந்த நட்சத்திரத்துல எது பறக்கும்? இப்போ பறக்கும் போது 9 கிரகம் எந்த கிரகம்? சூரியனா? ஆமாங்க, அஸ்வினி, ஆயில்யம், அனுசம், புரட்டாதி. சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் அப்படின்னு அர்த்தம். இந்த கிரகம் பிறந்தா அந்த அந்த கர்ம பதிவு அதுக்கு வந்துரும்ல. இந்த கிழமையை கொடுத்துருக்கீங்களா? அதுக்கு அதை நாங்க எப்படி லிங்க் பண்ணிக்கிறது? அதுக்கு பக்கத்துல கிரக பேர் எழுதிக்கங்க. சரி. இப்ப சூரியன் ஞாயிறுனா பக்கத்துல சூரியன் எழுதிக்கங்க. இல்ல, அது புரியுதுங்க. இப்போ வந்து இத கிழமையோட நட்சத்திரத்தை நம்ம சேர்க்கறதுடைய பர்பஸ் என்னன்னா இதுல இருந்துதான் எடுத்திருக்காங்கிறத சொல்றோம். சரி. கிழமையில இருந்து பிரிச்சிருக்காங்க. ரைட். பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா ரோஹிணி புதனுடைய கர்மா இருக்கும். கர்மா ரெஜிஸ்ட்ரி இருக்கும். ஓகே. பூராடத்திலயும் ஒருத்தர் பிறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. புதனுடைய டிஎன்ஏ வந்து அவருக்கு இருக்கும். ஓகே. அப்படின்னு சரி, இந்த சாப்டர் அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு இதை சொல்றோம். ஓகே. சரி, இப்ப நம்ம என்னென்ன பார்த்துட்டோம்? சில விஷயங்களை பார்த்துட்டோம். இப்ப அதே நேரத்துல நட்சத்திரங்கள் மிக முக்கியமானவை என்று நம்ம என்ன செஞ்சுட்டோம் சொல்றோம். மைக்க ஆஃப் பண்ணிருங்க பேசணும்னு. இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நட்சத்திரத்தை பார்க்கிறோம். அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு பேசுறோம். இந்த வர்றேன். இப்ப அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அஸ்வினி அப்படின்னா ராசி மண்டலத்துல முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அது 13 டிகிரி 20 மினிட்ஸ் கொண்டுள்ள நட்சத்திரம். மேசராசியினுடைய முதல் நட்சத்திரம் 13 டிகிரி 20 மினிட்ஸ்ல இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம். இதுதான் முதன்மையான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி யாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க, அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாருன்னா கேது பகவான். அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய கேது பகவான்ங்கிறதுனாலதான் அதுக்கு கேது திசை அப்படின்னு சொல்றோம். கேது திசை அப்படின்னு சொல்றோம். இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேது திசை எத்தனை வருஷம்? 7 ஆண்டுகள். அப்ப அந்த நட்சத்திரத்தில் இருந்து அந்த ஆற்றலை
பூமிக்கு பெறுகிறது 7 வருஷம் ஆகுது. அந்த ஆற்றல் வந்து வழங்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்ப அஸ்வினி கேது. ஆனா இந்த கேது 3 கேது இருக்கு. அஸ்வினியும் கேதுதான், மகமும் கேதுதான், மூலமும் கேதுதான். ஆனா அஸ்வினி என்பது அதனுடைய ஆற்றல் வேற அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இது 0 டிகிரியிலேயே தொடங்குகிறது. இப்ப அஸ்வினி அப்படின்னு அதனுடைய தேவதை வந்து சரஸ்வதி. அஸ்வினின்னா அதனுடைய தேவதை சரஸ்வதி. இதனுடைய மைக் ஆஃப் பண்ணிருங்க. அஸ்வினாலே சரஸ்வதினு அர்த்தம். அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ள யார் உட்கார்ந்து இருக்கா? எந்த கடவுள் இருக்கு? எந்த கடவுள் இருக்கு? சரஸ்வதி. ஒருத்தருக்கு வந்து சரஸ்வதி கும்பிடணும். எழுது பொருட்கள் எல்லாம் இந்த அஸ்வினிக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல இருக்கு. இப்ப அடுத்த செகண்ட், இந்த 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மகான்கள் பிறக்கிறாங்க, சித்தர்கள் பிறக்கிறாங்க. இப்ப இந்த அஸ்வினிங்கிற நட்சத்திரத்துக்குள்ள எந்த சித்தர் இருக்காரு அப்படின்னா காலங்கிநாதர். கஞ்சன் மலையில இருக்கக்கூடிய காலங்கிநாதர். இப்ப கஞ்சன் மலையில் இருக்கக்கூடிய காலங்கிநாதரை போய் நாம் வழிபாடு செய்ய வேண்டுமானால் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஆற்றல், அந்த ஆற்றல் நமக்கு நன்றாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அஸ்வினி எந்த பாவத்தை கையில் வைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கணும்? இது தரித்திர திரிகோணத்தை வச்சிருக்கா, அல்லது பொருளாதாரத்தை வச்சிருக்கா, அல்லது இன்பத்தை வச்சிருக்கா, இல்ல கர்மத்தை வச்சிருக்கா, கஷ்டத்தை வச்சிருக்கான்னு தெரியும். வச்சுட்டு அதை தொடரும். அதை அப்புறம் நம்ம பார்த்துக்கிறோம். அப்ப கஞ்சன் மலையில் இருக்கக்கூடிய அந்த மகானை நாம் போய் வழிபாடு செய்ய வேண்டுமானால் காலங்கிநாதரை நம்ம தொடணும். அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? அஸ்வினியினுடைய ஆற்றல் நன்றாக இருக்க வேண்டும். அஸ்வினி என்றால் காலங்கிநாதர் அப்படின்னு அர்த்தம். பரணி அப்படின்னு சொன்னா போகர் மலை. போகர் பழனி மலையில் இருக்கக்கூடிய போகர். பரணினால் போகர். போகரை போய் நம்ம வழிபாடு செய்யணும். அவ போகர் அப்படின்னாலே நம்ம மனசுக்குள்ள பரணி அப்படின்னு வரணும். சரி, அடுத்து வந்து கிருத்திய நட்சத்திரம். கிருத்திய நட்சத்திரம்னா ரோம மகரிஷி. கிருத்திகை அப்படின்னா ரோம மகரிஷி. இவர்களுக்கெல்லாம் ஜீவசமாதிகள்ல இவர்கள்லாம் வந்து இயற்கையோட இருக்கிறவங்க ரோம மகரிஷி அப்படின்னு அர்த்தம். அடுத்து ரோகிணி. ரோகிணி அப்படின்னு சொன்னாலே மச்சமுனி. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மச்சமுனி ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி அப்படின்னா மச்சமுனி அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, அடுத்து மிருகசீரிசம். சங்கரன் கோயில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர். சங்கரன் கோயில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் தான் மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு. அடுத்து திருவாதிரை. திருவாதிரை அப்படின்னு எடுத்துட்டோம்னா இடைக்காட்டு சித்தர். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இடைக்காட்டு சித்தர் திருவாதிரை நட்சத்திரத்துக்குரியவர். அடுத்து புனர்வூசம். புனர்வூசம்னா தன்வந்திரி. வைத்தீஸ்வரன் கோயில் உள்ள தன்வந்திரி வைத்தீஸ்வரன் கோயில் உள்ள தன்வந்திரியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து பூச நட்சத்திரம். கமலமுனி. பூச நட்சத்திரம்ங்கிறது கமலமுனி. திருவாரூர் கமலமுனி. இப்ப பூச நட்சத்திரம் சொன்னா கமலமுனி அல்லது வள்ளலார். கமலமுனி அப்படின்னு எடுத்துக்கணும். பூசம். ஆயில்யம். ஆதிசித்தன் அகத்தியன். திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய
பத்மநாதன் கோயில்ல தான் அவரு அருள்பாலிக்கிறார். அதனால ஆதி சித்தன் அகத்தியனை நம்ம எடுத்துக்கணும். அடுத்து மக நட்சத்திரம் சிவவாக்கியர், பாம்பன் சாமிகள் அல்லது சிவவாக்கியர் கும்பகோணம், சிவவாக்கியர் கும்பகோணம் அல்லது பாம்பன் சாமிகள், அவர் மக நட்சத்திரம். அடுத்து பூர நட்சத்திரம் அழகர் கோயில் இருக்கக்கூடிய ராமதேவர், அழகர் கோயில் இருக்கக்கூடிய ராமதேவர். அடுத்து உத்திர நட்சத்திரம் காகபுஜண்டர், திருச்சி உறையூர், காகபுஜண்டர் திருச்சி உறையூர் உத்திர நட்சத்திரம். இடையமேலூர் மாயாண்டி சித்தர் உத்திர நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அஸ்த நட்சத்திரம் கரூர், கரூரார், கரூர்ல இருக்கக்கூடிய கரூரார். அடுத்து சித்திரை நட்சத்திரம் புன்னாங்கீசர், புன்னாங்கீசர், சித்திரை நட்சத்திரத்துக்கு புன்னாங்கீசர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சுவாதி நட்சத்திரம் புலிப்பாணி, சுவாதி புலிப்பாணி. சுவாதி நட்சத்திரம்னா புலிப்பாணி பழனி மலையில இருக்கு. பழனி மலையில ஏறுறதுக்கு முன்னாடியே ரைட் சைட்ல போனோம்னா புலிப்பாணி ஜீவசமாதி இருக்கு. சுவாதி. விசாக நட்சத்திரம் நந்தீஸ்வரர் காசி அல்லது குதம்பை சித்தர் மாயபுரம், குதம்பை சித்தர், குதம்பை சித்தர் அப்படின்னு அர்த்தம். விசாகம். அனுச நட்சத்திரம் வால்மீகி, எட்டுக்குடி, எட்டிக்குடி, எட்டிக்குடி, வால்மீகி சித்தர் எட்டிக்குடி அப்படின்னு அர்த்தம். அடுத்து கேட்டை நட்சத்திரம் வியாசர், வியாசர், கேட்டை நட்சத்திரம் வியாசர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அடுத்து மூல நட்சத்திரம் பதஞ்சலி முனிவர் ராமேஸ்வரம், பதஞ்சலி முனிவர் ராமேஸ்வரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து ராமதேவருக்கு இன்னொன்னு இருக்கு, பூராட நட்சத்திரம் அழகர் மலை. பூராடமும் ராமதேவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. உத்திராடம், உத்திராட நட்சத்திரம் கொங்கணர் சித்தர், கொங்கண சித்தர் திருப்பதியின் ஜீவசமாதி உத்திராடம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து திருவோண நட்சத்திரம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், திருவாதூர், திருவாதூர், திருவாதூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், திருவாதூர்ல தட்சிணாமூர்த்தி சுவாமி. அவிட்ட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் திருமூலர், திருமூலர் சிதம்பரம், அவிட்டம் திருமூலர் சிதம்பரம். சதய நட்சத்திரம் ஹவுபாலர், ஹவுபாலர், இவர் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறவர். ஹவுபாலர். சதயம் ஹவுபாலர், சதய நட்சத்திரம். அடுத்து ஜோதிமுனி பூரட்டாதி, ஜோதிமுனி. சிவபிரபாகரையா ஜோதிமுனி பூரட்டாதி சிவபிரபாகரையா அப்படின்னு. உத்திரட்டாதி தமரகர், 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 தாமரகர், தமரகர் என்ற மகான் சித்தர் உத்திரட்டாதி. ரேவதி, ரேவதி சுந்தரானந்தர், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ரேவதி நட்சத்திரம். இப்படி நட்சத்திரத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மகான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதன் அடிப்படையிலையும் நம்ம என்ன செய்யலாம், அந்த ஆலயத்துக்கு நம்ம போகலாம், அவர்களை வழிபாடு செய்யலாம். அப்ப எந்த மகானை நம்ம பார்க்கணும்? மகான்களை, ஜோதியில் இருக்கக்கூடியவர்கள், நம்மளை ஆட்கொள்ளக்கூடியவர்கள், எந்த நட்சத்திரத்தில் அவர்கள் ஐக்கியமாயிருக்கிறார்களோ அந்த நட்சத்திரத்துக்கு போகணும். அப்ப ரோகிணி அப்படின்னா இந்த மகான் அப்படின்னா, சிங்கமுனரி வாத்தியாரையா ரோகிணி அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுக்கிறணும். அப்போ ஒவ்வொரு ஜீவ சமாதி போகும்போது அது என்ன
என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் ஐக்கியமாயிருக்கிறார் என்று அதை நம்ம பிடிச்சுக்கிறோம். இப்ப புரியுதா ஐயா? ஐயா ஐயா புரியுதுங்க, புரியுது, தெளிவு. ஓகே ஓகே. இப்போ நீங்க இதெல்லாம் கொஞ்சம் போகணும்னா உங்களுக்கு என்ன மிருகசீரிஷம் நல்லா இருந்தாச்சும் பாம்பாடி சித்திரை போய் என்ன செய்ய முடியும்? புரியுது புரியுது புரியுது. மூல நட்சத்திரம் நல்லா இருந்தாச்சும் திண்டுக்கல்லுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கசவன்பட்டி ஐயாவை போய் சந்திக்க முடியும். கசவன்பட்டி ஐயாவை போய் நம்ம சந்திக்க முடியும். புரியுதா? இதை நம்ம பார்க்கணும். பூர நட்சத்திரம்னா அழகர் கோயில், ராமதேவர். ராமதேவர் பூர நட்சத்திரம், பூரம் பூரம் பூரம். அவருக்கு 2 பேர் இருக்கு. ஒன்னு ராமதேவர், இன்னொன்னு யாக்கோப். முஸ்லிம் நாடுகள்ல போய் அவர் யாக்கோப் ஆயிடுறாரு. யாக்கோப் யாக்கோப். ஓகே ஓகே. அவர் தான் முகமது நபியினுடைய பிறப்பை சொல்லப்பட்டிருக்காங்க. ஐயா புரியுதா? சரி. இப்ப இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு, நம்ம படிக்க போறோம். இன்னும் நம்ம நிறைய படிக்க போறோம். இப்ப முதல் நட்சத்திரம் என்னன்னு பார்த்தோம் ஐயா. முதல் நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி. அப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாலே இப்ப கஞ்சமலை காலங்கிநாதர் நல்லா இருக்கு. காலங்கிநாதரை போய் நான் பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு அஸ்வினி வளமா இருக்கணும், வலுவா இருக்கணும். சரி. இன்னும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு கோயில் உண்டு, தலவிருச்சகம் உண்டு. கொல்லிமலைக்கு யாரும் போயிருக்கீங்களா? அங்க அரபலீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கா? ஆமா சார். அங்க எட்டி மரம் தலவிருச்சகம். அதனால அது அஸ்வினி ஆயிருது. அது என்ன ஆயிருது? அஸ்வினி ஆகிறது. அந்த கோயில்ல என்ன தலவிருச்சம் இருக்கிறதோ அது அஸ்வினி ஆகிரும். ஒரு ஆலமரம் இருந்தா அது என்னவா மாறிடும்? மகமாக மாறிவிடும். பூச நட்சத்திரம் அப்படின்னா என்னவாய் மாறிடும்? அங்க அரச மரம் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். சரி. இப்ப அஸ்வினி நட்சத்திரம் எட்டி மரம் இருக்கும். எட்டி மரம் அந்த இருந்துச்சுன்னா அந்த எட்டி மரத்துக்குத்தான் ஆற்றல் அதிகம் அப்படின்னு எடுத்துக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்கிற நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சரஸ்வதி தான் கடவுள். சரஸ்வதி தான் கடவுள் அப்படின்னு எடுத்துக்கணும். சரஸ்வதி கடவுள். தலவிருச்சகம் எட்டி மரம். அதற்கு பறவை ராஜாளி பறவை. அதற்கு ஆண் குதிரை அப்படின்னு அர்த்தம். அதனுடைய இருப்பிடம் ஊர்னு அர்த்தம். அஸ்வினி அப்படின்னா ஊருன்னு அர்த்தம். அஸ்வினி என்பது ஒரு குதிரை தலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அஸ்வினி என்பது உணவுப் பொருட்கள்ல உளுந்துருண்டை, பால் சோறு இவைகளை பற்றி குறிக்கிடக்கூடியது. உளுந்துருண்டை, பால் சோறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப உளுந்துருண்டை கொடுக்கணும், பால் சோறு கொடுக்கணும் அப்படின்னா எந்த நட்சத்திரம் நல்லா இருக்கணும்? ஒரு கோயில்ல அஸ்வினி நல்லா இருக்கும். அஸ்வினி நன்றாக இருக்கும். அஸ்வினியை நாம் பார்த்து அதை எடுக்கணும். சரி. அடுத்து இன்னொரு விஷயம். அஸ்வினி இப்ப அஸ்வினி இருக்கு அப்படின்னா அஸ்வினி முந்திரி பழம், அன்னாச்சி பழம், முந்திரி பருப்பு, மஞ்சள் நிற சாதம். நல்லா பாருங்க. அஸ்வினிக்கு என்ன சொல்றோம்? முந்திரி பழம், அன்னாச்சி பழம், மஞ்சள் நிற சாதம். அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப மஞ்சள் நிற சாதம் என்ன இருக்கும்? லெமன் சாதம் மஞ்சள் நிறம் தானே இருக்கும்.
அப்படிங்கிறது. மஞ்சளை போட்டோம்னா அங்க அஸ்வினியாக வந்து விடுகிறது. இப்ப அஸ்வினி நட்சத்திரம்னா அதனுடைய ஆற்றல் என்ன அப்படின்னா, மனிதனுடைய மூளையில் இருக்கக்கூடிய நுண்ணிய நரம்புகள் தான் அந்த அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரம் நம் மனித மூளையில் உள்ள நுண்ணிய நரம்புகள். ஒருவருடைய மூளையின் நரம்பு மண்டலம் அதிகமாக செயல்படுமானால், மூளை நன்றாக செயல்படுகிறதானால் அவனுக்கு என்ன அதிகமா இருக்கும்? ஞாபக சக்தி. ஞாபக சக்தி அதிகமாக இருந்தா தானே படிப்பு நல்லா இருக்கும். படிப்பு அதனாலதானே சரஸ்வதின்னு சொல்றோம். ஆமா ஆமா. அதனாலதானே அறிவுக்கு கடவுள். சரஸ்வதி என்ன சொல்றோம்? ஞாபக சக்திக்கும் அறிவுக்கும் கடவுள் யாரு? கல்விக்கு கடவுள் சரஸ்வதி அம்மா. எதையும் துல்லிதமாக கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடியவள், எந்த விஷயத்தையும் ஆராயக்கூடியவள் தான் அந்த கலைமகள், ஆராய்ச்சி செய்யக்கூடியவள் சரஸ்வதி அப்படின்னு அர்த்தம். இப்ப சரஸ்வதி என்றாலே நுட்பமானவள், அறிவானவள். அது குதிரையா இருக்கு. இந்த இடத்துல என்னவா இருக்கு? குதிரையா இருக்கு. குதிரை எப்படியா இருக்கும்? வேகமாக இருக்கும். குதிரை வந்து வேகமானது, படுவேகமா இருக்கு. அப்ப அஸ்வினி நட்சத்திரம் வேகம். அதனாலதான் ஹச் பவர். மோட்டருக்கு திறன் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஒரு மோட்டாருடைய ஹச் பவர்னு சொல்றோம் இல்லையா? ஒரு குதிரை திறன். இப்ப குதிரை வந்து இருக்கக்கூடிய விலங்குகளை வேகமாக ஓடக்கூடியது எது? குதிரை. குதிரை. அப்ப அஸ்வினி நட்சத்திரம் என்பது வேகமாக செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் என்பது நம் உடலில் இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை எழுப்பக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி தான் நம்முடைய இந்த ஆக்னே சக்கரம், இந்த முச்சந்தி வீடு, இந்த முச்சந்தி மூன்றாவது கண் எங்க இருக்குன்னா அஸ்வினிக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் குதிரைக்கு பாருங்க கடிவாளம் போட்டிருப்பாங்க. கடிவாளம் இல்லைன்னா கண்ட திசையில் இழுத்துட்டு போயிரும் அப்படின்னு அர்த்தம். அஸ்வினி என்பது கலைமகள். அஸ்வினி நட்சத்திரம் கலையின் மீது ஆர்வம் உள்ளது, கலை கல்வியின் மீது நாட்டமுடைய நட்சத்திரம் என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் தலைவி, படிப்புக்கு தலைவி. எழுது பொருள்கள், நோட்டு பொருள்கள், பேனாக்கள் இதெல்லாம் யாருன்னா அஸ்வதிதான். அதாவது இன்னொன்னு என்னன்னா, மிகவும் திறமைசாலியாக இருப்பார்கள், தன்னை விளம்பரப்படுத்த மாட்டார்கள் அஸ்வினிக்காரர்கள். ஆனால் வதந்திகளை பரப்புவார்கள். ஏன்னா வேகமா பரவும். இவர் மந்திரம் மாந்திரியத்தில் நாட்டம் உள்ளவர்கள், தனிமையை விரும்பக்கூடியவர்கள், குற்றம் ஆராய்ச்சி செய்வதிலும் சட்ட வல்லுநராக திகழக்கூடியவர், வித்தியாசமான உடல் அமைப்புள்ளவர்கள். நீங்க நல்லா பாருங்க, குதிரை என்பது குதிரை மாதிரி தான். சைக்கிள் சீட் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? சைக்கிள்ல நம்ம உட்கார்றோம்னா குதிரை தலை மாதிரி இருக்கும். யாராவது பார்த்திருக்கீங்களா? அதுல உட்கார்ந்து ஓட்டுனாத்தே நம்ம வேகமாக போகும். அப்ப அந்த சீட்டு, நம்ம உட்கார்ற சீட்டு வந்து அது குதிரை தலை. குதிரையில் பயணிக்கிற மாதிரி ஒரு அந்த சைக்கிளை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்ப வாகனங்கள், போக்குவரத்துகள்லாம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அஸ்வினியின் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல இவ்வளவு நுட்பங்கள் இருக்கு. அப்ப நுட்பமான அறிவு உள்ளவர்கள். அப்ப அஸ்வினி நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி, லக்ன ஆரம்ப முனை நட்சத்திரமாகவோ உபநட்சத்திரமாகவோ உப நட்சத்திரமாக வந்துவிட்டால் அவர்களுக்கு இந்த குணம் வந்துவிடும். புரியுதா? அஸ்வினி ஆராய்ச்சி செய்யக்கூடிய நுட்பமாக மூளைக்கு போற நரம்பு தான் அஸ்வினி அப்படின்னு அர்த்தம்.
அஸ்வினி எப்பவுமே வேகமாக இருப்பார்கள் அப்படின்னா இப்ப புரிஞ்சிச்சு. இது புரிஞ்சுச்சா? எட்டி மரம் வந்து கசக்கும். எட்டி மரம் என்ன செய்யும்? கசக்கும். அப்ப இந்த எட்டி மரம் வந்து கசப்புத்தன்மை உடையவை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இது மருந்து, கெட்ட சக்திகளை விரட்டக்கூடியது அஸ்வினி. கெட்ட சக்திகளை விரட்டக்கூடியது அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் சூரியன் உச்சமடைகிறார். அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் உச்சமடைகிறார். கேதுவுல போய் கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினியில் சூரியன் என்ற ஆத்மா உச்சமடைகிறார். அஸ்வினிக்கு என்ன கர்ம பதிவு இருக்கு? சூரியனுடைய கர்மா இருக்கு. இப்ப புரியுதா எதுக்குன்னு ஐயா? இப்ப அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய தலம் எது? ஸ்தலம் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய கோயில் என்னன்னா ஸ்ரீ முத்தீஸ்வரர் கோயில். ஸ்ரீ முத்தீஸ்வரர் கோயில் திருப்பைத்தான்குடி, திருவாரூர் மாவட்ட, திருவாரூர்ல இருக்கு. திருப்பைத்தங்குடி. ஒருத்தருக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னோம்னா எந்த கோயிலுக்கு நீங்க ரெஃபர் பண்ணணும்? ஐயா, எந்த கோயிலுக்கு ரெஃபர் பண்ணணும்? திருவாரூர்ல திருப்பைத்தான்குடியை போய் ரெஃபர் பண்ணணும். அருள்மிகு வால்மீகீஸ்வரர் வடிவாம்பிகை கோயில், மேல் விசாரம், வேலூர். அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் பிரசன்ன நாயகி பரமேஸ்வரன் நல்லூர், சிதம்பரம், கடலூர். இந்த ஊர்ல காளான் செடிதான் தலவிருச்சகம். காளான். அருள்மிகு கருக்காத்தம்மன் திருக்கோயில், மாமல்லபுரம், புதுச்சேரி. இதெல்லாம் அஸ்வினியினுடைய கோயில். கருக்காத்தம்மன் கோயில் மாமல்லபுரம் இருக்கிற கோயில். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த கோயிலுடைய தன்மையை நம்ம எடுக்கணும். அப்ப அஸ்வினிங்கிற அந்த கான்செப்ட இவ்வளவு விஷயம் இருக்கிறது. அப்ப இது லக்னம் விழுகுதா? லக்ன புள்ளி நாம் எடுப்பதெல்லாம் லக்னத்தின் உபநட்சத்திரமே. லக்னத்தின் உபநட்சத்திரம், லக்னத்தின் புத்திநாதனே வலுமானவர். புத்திநாதன் தான் இது நட்சத்திரம். எப்பயுமே நட்சத்திரம் நட்சத்திரமாக செயல்படுகிறது, உபநட்சத்திரமாக செயல்படுகிறது, உபநட்சத்திரமாக செயல்படுகிறது. நட்சத்திரம் என்பது டபுள் ஆஷ், உபநட்சத்திரம் ஓகே டைரக்ட் வீடு உள்ளது. உபநட்சத்திரம் என்பது ஒரு ஆஷ், வீடு இல்லாதது அப்படின்னு. அப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை நாம் புரிந்து செயல்படணும். புரியுதாயா? புரியுது. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? நம்ம இந்த உபநட்சத்திர கான்செப்ட், உபநட்சத்திரம் இது வரணும். உபநட்சத்திரம் அஸ்வினியா இருக்கும், அதுதான் ஸ்ட்ராங், அதுதான் பலம். யாராவது மைக் ஆன் பண்ணுங்க. ஐயா, நீங்க சொல்றது உபநட்சத்திரம் வரணும், அதுல இருந்து பிரிஞ்சு வர்ற நட்சத்திரம் வந்து அஸ்வினியா வரணும், அதுல இருந்து பிரிஞ்சு வர்றதுதான் உபநட்சத்திரம். எது வேணாலும் இருக்கலாம். ஆமா, இப்ப நட்சத்திரத்தை எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, நட்சத்திரம் என்பது பேரண்ட் நட்சத்திரம், அதுதான் ஆதி, அதுதான் மூலம். அதுல இருந்து பிரிஞ்சிட்டு வருது 9 பிரிவு வந்து உபநட்சத்திரம். உபநட்சத்திரம் பிரிவு வந்து உபநட்சத்திரம். இப்ப ஒருத்தர் வந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார், எந்த நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி விழுந்திருக்கிறது, அது உயிர் புள்ளி, அதான் வந்து அவருடைய பேரண்ட், அதுதான் அவங்களுடைய பெத்தவங்க. இப்ப புரியுதா? புரியுது. அதுல இருந்து நம்ம எடுக்கிறோம், அதுல இருந்து நம்ம எடுத்து பார்க்கிறோம்.
இப்ப பாருங்க, இப்ப தெரியுதாயா ஐயா? ஸ்கிரீன் தெரியுதா? இப்ப தெரியுதுங்க. இப்ப தெரியுது. ஆனா எழுத்துக்கள்லாம் குட்டி குட்டியா இருக்கியா? இந்த வர்றேன். இப்போ ஒரு ஜாதகம் வந்திருக்கு பாருங்க. இப்ப பாருங்க, ஜாதகம் தெரியுதா? இல்லைங்கய்யா. இப்ப லக்னம் என்ன லக்னம்? மிதுன லக்னமா? ஜாதகம் வரலையா? ஓபன் பண்ணல. ஜாதகம் ஓபன் ஆகலையா? ஆகலையா? எல்லாருக்கும் தெரியுதா தெரியலையா? ஐயா அந்த தெரியலைங்கய்யா. நேம் சார்ட் இப்பதான் வருது. இந்த வர்றேன். இப்ப வருதியா? வந்துருச்சா? வந்துருச்சியா? இப்ப வந்திருக்கா? வந்திருக்கியா? உமா மகேஸ்வரி இல்ல, ஜாதகம் வந்திருக்காப்ப? வந்திருக்கியா? இப்ப லக்னம் எதுல விழுந்திருக்க? அடுத்த பேஜ் போங்கயா. அடுத்த பேஜ் போங்கயா. ஃபர்ஸ்ட் பேஜ் தான் நிக்குது. அடுத்த பேஜ் தட்டுங்க. அடுத்த பேஜ் வந்துட்டேன். வரலையா? வரலையா? பெட் ஷாட்ல தான் இருக்கு. மாறல. இப்பதான் மாறி இருக்கு. பாவகம் மாறி இருக்கு. லக்னம் வந்து மிதுனத்துல விழுந்திருக்கு. இப்ப பாவக சாட்ல வந்திருக்கியா? இப்ப பாவம் வந்துருச்சா? வந்துருச்சியா? சின்ன எழுத்தா இருக்கு. இப்ப பாருங்க, எழுத்து தெரியலையே எனக்கு. உங்களுக்கு தெரியலையா? ஜூம் படி தான் பார்க்கணும். வயது 51 வயது 4 மாதம் 15 நாள் 18/6/1974 பிறந்திருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும். லக்கம் இப்ப இந்த ராசி கடை தெரியுதா? பாவகம் தாயா நீங்க போட்டிருக்கீங்க. இந்த மிதுனம் ஒவ்வொன்னா ஓபன் தெரியுது சார். இப்ப தெரியுதா? தெரியுது சார். இப்ப வந்து இந்த வர்றேன். சரி, இருக்கட்டும். சாமி உங்க கேமரா ஆஃப் பண்ணிடுங்க சுவாமி. இன்டர்நெட் டிலே ஆகுது. உங்க கேமரா ஆஃப் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா தெரியும் சுவாமி. ஒரு கேமரா ஆஃப் பண்ணணுமா? உங்களோட கேமரா ஆஃப் பண்ணிடுங்களா. உங்க கேமரா மட்டும் ஆஃப் பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, கேமரா மட்டும் ஆஃப் பண்ணுங்க. இல்ல, இது ஸ்கிரீன் ஷேர்ல டைரக்டா கொடுக்குறோம். சரிங்க சாமி. ஏன்னா அதனாலதான் லேட் ஆகுது. நீங்க ஏதாவது மாத்துறீங்கன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வருது. இப்ப நீங்க பாவ நட்சத்திர தொடர்புகள்னு ஒரு இது இப்ப வந்திருக்கான்னு பாருங்க. பாவ நட்சத்திர தொடர்புகள் அந்த ஸ்கிரீன் இருக்குது. கரெக்டா சாமி? தொடர்புகள்ல நட்சத்திரம் மட்டும் இருக்கா? ஆமா சாமி. இருக்குல்ல. சரி. ஓகே. சரி, இது அப்புறம் பாத்துக்கிடுவோம். இப்போ ஓகே சாமி, நீங்க கண்டினியூ பண்ணலாம். இந்த வர்றேன். இப்ப நம்ம பழையபடி வந்துட்டோம். பாத்துக்கிறோம். இப்ப பாருங்க, எப்படின்னா ஒரு ஜாதகத்தை காட்டினோன்னு அந்த ஜாதகம் லக்ன புள்ளியானது எந்த நட்சத்திரத்துல விழுந்திருக்கு, எந்த உப நட்சத்திரத்துல விழுந்திருக்கு, எந்த உப நட்சத்திரத்தில் விழுந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்துதான் நம்ம முடிவு பண்ணணும். அந்த நட்சத்திரத்தை விட யார் வலிமையானவர்கள்? உப நட்சத்திரமே அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த நட்சத்திரத்துல இருந்து தான் பிரிக்கிறது. இப்ப கிரகத்தை எப்படி பிரிக்கிறது நமக்கு தெரியும். யாருக்காவது அதுல சந்தேகம் இருக்கா?
ஐயா அதுல சந்தேகம் இல்லையா? அதான் சந்தேகம் அதான் கிரகம் எந்த நட்சத்திரம் உப நட்சத்திரம் பார்த்தா அப்படியே அந்த நட்சத்திரத்தை பிடிக்க வேண்டியதான். இப்ப பாருங்க, உதாரணம் எடுத்துக்கிடுவோம். இப்ப வந்து ஒரு ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்தை பிரிக்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்தை பிரிக்கணும். அந்த நட்சத்திரத்தை முதல்ல இருக்கிறது நட்சத்திரம். நட்சத்திரம் அடுத்து வந்து உப நட்சத்திரம். இப்ப பாருங்க, ஏதாவது ஒரு நட்சத்திரம் சொல்லுங்கயா. உத்திரம். இப்ப உத்திரம்னு சொல்றோம். இந்த உத்திரம் தான் தசா. உத்திரம் தான் தசா. அப்ப உத்திரத்தை உத்திரம் மாத்திரம் பிரியா. இது புக்தி. உத்திரம் உத்திரமா பிரிஞ்சிருச்சு. உத்திரத்துக்கு அடுத்து என்ன பிரியா? ஐயா உத்திரத்துக்கு என்ன பிரியா? அஸ்தமயம். உத்திரமஸ்தம். உத்திரமஸ்தம். சித்திரை. உத்திரம் சித்திரை. சித்திரைக்கு அடுத்து சுவாதி. விசாகம். விசாகம். அனுசம். கேட்டை. மூலம். மூலத்துக்கு அடுத்து பூராடம். அவ்வளவுதான். பூராடத்தோட முடியுது. இப்ப 9 உபநட்சத்திரம் வந்துருச்சா? 1 2 3 4 5 6 இது நட்சத்திரங்களை பிரிக்கிறோம், புத்தியா பிரிக்கிறோம். நட்சத்திரம் அப்போ ஒரு நட்சத்திரத்துக்குள்ள 9 உபநட்சத்திரம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியலாம். இதை நாங்க பிரிச்சு பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு இதுவரை நடத்தினதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஐயா சந்தேகம் இல்லையா? இதை ஒருங்கிணைக்கும் போதுதான் சந்தேகம் வரும். தனித்தனியா தெரியுது. இதை நம்ம ஜாதகத்தோடும் ஒருங்கிணைக்கும் போது நாங்க தனித்தனியா தெரிஞ்சுக்கணும். ஒருங்கிணைச்சு படம் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஆமா. சரி, இப்ப எப்படி பேருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆற்றலாம் பார்த்துட்டோம் இல்லையா? ஆமா. நட்சத்திரத்துக்கான பெயரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒரு நட்சத்திரம் வந்ததுன்னா அதுக்கான பெயரையும் இப்போ நம்ம அந்த எழுத்தெல்லாம் சூஸ் பண்ண முடியும், செட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஒரு மகான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு அதை கண்டுபிடிச்சிடலாம். ஆமா. எந்த மகானுக்கு போகலாம், யாரை போய் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி இப்போ அஸ்வினிக்கு கோயில் சொல்லிட்டோம். என்னென்ன கோயில் சொல்லியிருக்க அஸ்வினிக்கு? அஸ்வினி வந்து காலஞ்சநாதர் கஞ்சமலைன்னு சொல்லிருக்கோம். இன்னொன்னு சொன்னீங்க ஐயா, கோயில் அப்படின்னு சொன்னா தலவிருச்சகம். எட்டிமரம் இருக்கிற கோயில் எது? மரபலீஸ்வரர் கோயிலு. மரபலீஸ்வரர். ஆமா. மரபலீஸ்வரர் கோயில் எங்க இருக்கு? மரபலீஸ்வரர் கொல்லிமலையில இருக்கு. கொல்லிமலையில இருக்கு. ஆமா. பிரம்மபுரீஸ்வரர் கோயில் எங்க இருக்கு? சிதம்பரத்துல, கடலூர் மாவட்டத்துல இருக்கு. ஐயா, கடலூர் மாவட்டத்துல உங்களுக்கு தெரியுமில்ல பிரம்மபுரீஸ்வரர் பரம. அது இனிமேதான் சரி பண்ணிக்கணும். ஆமா, புரியுது. பக்கத்து ஊர் தான், அங்க இருந்து 35 கிலோமீட்டர் தானே. போய் பார்க்கலாம். பிரம்மபுரீஸ்வரர். அப்ப காளான் அப்படின்னு சொன்னாலே அஸ்வினி நட்சத்திரம்னு அர்த்தம். காளான் அப்படின்னா முந்திரி பழம்னா என்ன? எந்த நட்சத்திரம்? அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரோட இருக்கக்கூடிய அந்த சில கடவுள் இருக்கு, உபதேவதைகள் இருக்கு. பாலகணபதி,
அஸ்வினி குமாரர்கள், ஹைகிரிவர், ஞான பைரவர், இதெல்லாம் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரோட தொடர்புடையது. இப்ப ஞான பைரவர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. பேரூர், கோயம்புத்தூர்ல பேரூர்ல ஞான பைரவர் கோயில் இருக்கு. பாலகணபதி, சரஸ்வதி, அஸ்வினி குமாரர்கள் இவர்களெல்லாம் வணங்கணும். அப்படின்னா எந்த நட்சத்திரம் நல்லா, ஹைகிரிவரனை போய் வணங்கணும்னா எந்த நட்சத்திரம் நல்லா இருக்கணும்? அஸ்வினி நல்லா இருக்கும். அஸ்வினி நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கு. ஓகே ஐயா, எனக்கு ஒரு சந்தேகங்க. ஆ ஐயா, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா அது எப்படி வைக்கணும்? முதல் எதை பார்க்கணும்? அது எப்படி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நட்சத்திரம் 27 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரம் நல்லா இருக்கு? மகா நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அது நம்ம எப்படி தாராபலன் பார்த்து எடுக்கணுமா, சம்பத்து தாரை எடுக்கணுமா? பார்க்கக்கூடாது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. சரிங்க. அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. முதல் அவனுக்கு 27 நட்சத்திரத்தினுடைய கொடுப்பனை நம்ம தீர்மானம் பண்ணலாம். சரிங்க. 27 நட்சத்திரத்தை நம்ம பார்க்கணும். அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு. பேரும் புகழ் தரக்கூடிய பாவம் எது அப்படின்னா 3ஆம் பாவமும் 9ஆம் பாவம் தான் பேரும் புகழும் தரும். 3ஆம் பாவத்தினுடைய 9ஆம் பாவத்தினுடைய சபலாடு நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரம் கெட்டு போகாம இருந்தா அதுல நீங்க பேர் வைங்க, சூப்பர் ஆகிருவீங்க. 3-9 என்னங்க? 3-9 தான் நீங்களை விளம்பரப்படுத்திக்கிறது. 3ஆம் பாவங்கிறது உங்களை விளம்பரப்படுத்துறது. பெரிய விளம்பரம் 9ஆம் பாவம். பேரும் புகழும் 3ஆம் பாவம் தான் பேரு. ஒருத்தருக்கு பேரு அப்படிங்கிறது 3ஆம் பாவம், புகழுங்கிறது 3ஆம் பாவம். தன்னை விளம்பரப்படுத்துறதே என்னது? தகவல் தொடர்பு தானே. 3ஆம் பாவம் தானே செல்லு. செல்லு வந்த பிறகுதானே இப்ப விளம்பரம் ஆயிருப்போம். ஆமா 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 ஆமா. ஓகே. அப்ப பால கணபதியை நான் வழிபாடு செய்ய போறேன்னா அந்த எந்த நட்சத்திரம் நல்லா இருக்கணும்? அஸ்வினி நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுக்கணும். சரி, ஓகே. இன்னைக்கு வகுப்பு எப்படி இருந்துச்சு? ஐயா, ஒரு நட்சத்திர விஷயங்களை நிறைய கொடுத்துட்டீங்க. நாங்க நோட்ஸ் எடுத்து அதை ஒழுங்குபடுத்தணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட அஸ்வினியை பிடிஞ்சு எடுத்துட்டீங்க. அதை நாங்க எழுத்திக்கணும். அஸ்வினிக்கு நிறைய விஷயம் கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்க சொல்ற நாங்க 27க்கும் நாங்க இது எடுக்கிறதா இருந்தா அது இன்னும் நீங்களும் கடுமையா உழைச்சோம், நாங்களும் கடுமையா உழைச்சோம். 27 இதே மாதிரி பர்டிகுலர் ஏத்தணும்னாக்கா இன்னும் நிறைய வேலை. ஐயா, 27 நட்சத்திரத்தை நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம்னா நீங்க தான் கிங். ஓகே ஓகே, புரியுது புரியுது அப்படின்னு எடுத்துக்கோ. தானே ஒரு சந்தேகம் சொல்லுங்க. ஒரு சந்தேகம் சொல்லுங்க. கேளுங்க. நம்ம ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த ஜாதகம் வந்து லக்னத்தை பேஸ் பண்ணிட்டு இந்த கரெக்ட். லக்னம் வந்து உயிர், நிலா இருக்கிற இடம் வந்து ஓட்டை மாதிரி நம்ம இது பண்றோம். இப்போ வந்து நம்ம நட்சத்திரம் ராசியோட நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஆளுக்கு அது கரெக்டா இருக்குமா, இல்ல லக்னத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பொறுத்து இது கரெக்டா இருக்குங்க? நம்ம 27 நட்சத்திரத்தையும் படிக்க போறோம். ஆமா சாமி. 27 நட்சத்திரமும் எந்த நட்சத்திரம் நல்லா இருக்கோ அதை தான் நம்ம தொடரும். புரியுதுங்க சுவாமி. ஓகே, அதுக்கெல்லாம் இங்க வேலை இல்ல. சரிங்க சாமி. 27 நட்சத்திரமும் உங்களுக்கு பலனை கொடுக்கும் சொல்றதுதான் நம்ம இந்த உபநட்சத்திரத்தினுடைய தார்மீகமான பொறுப்பு இருக்கு. சரிங்க சாமி. சரி. அஸ்வினி நட்சத்திரம் நல்லா இருந்தாச்சே அஸ்வினி நட்சத்திரத்தை தொட போறோம். புரியுதுங்க சாமி. அப்படிங்கறத பார்க்கணும். சரிங்க சாமி. சரி சரி. வேற ஏதாவது டவுட் இருந்தா நான் முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். இன்னைக்கு முடிச்சிடலாம் ஐயா, முடிச்சுக்கலாம். நன்றி ஐயா.